ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மீண்டுமாக வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லும் போது, இந்த மாதம் நமக்கு பேதுருவின் நிருபத்திலிருந்து ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை 1 பேதுரு 2:17 நமக்கு கொடுத்திருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகையால் இந்த மாதம் முழுவதிலும் பேதுருவை குறித்தும், பேதுரு எழுதின இந்த நிருபங்களை குறித்தும், பேதுருவின் வாழ்க்கை வரலாறை குறித்தும் நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு இந்த இயேசுவின் வல்லமை ஊழியத்திலே ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த வகையிலே அந்த 1 பேதுரு 2:17 ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தைகள் அது வாக்கு தத்தமாக இல்லாமல் போனாலும் அது நாம் கீழ்ப்படிய வேண்டிய காரியங்களாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து இன்றைய கர்த்தருடைய வார்த்தைக்கு செய்திக்கு ஆதாரமாக அதே 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனமாகிய 25ஆம் வசனத்தை இந்த நாளிலே தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வராக. அடிமைக்கு இன்றைக்கு செய்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி போதகர் சொன்ன அந்த நேரத்திலே நான் ஜெபித்து ஆயத்தமாகிற வேளையிலே கர்த்தர் கொடுத்ததான ஒரு வார்த்தை இந்த 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 1 பேதுரு 2:25. சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். மீண்டும் வாசிக்கிறேன். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டு இருக்கிறீர்கள். இந்த வசனத்திலே 2 காலங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அதே வண்ணமாய் 2 காரியங்களை குறித்தும் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த இரண்டு காரியங்களை நாம் தியானித்து நாம் கடந்து செல்லவிருக்கிறோம். கர்த்தர் நம்ம கூட பேசுவாராக. இந்த வேத பகுதியிலே இந்த வசனத்திலே 2 காலங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அது என்ன காலம்? அது கடந்த காலமும் காலமுமாய் இருக்கிறது. சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், அது எந்த காலத்தை குறிக்கிறது? அது கடந்த காலத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. இப்பொழுதோ திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது எந்த காலத்தை குறிக்கிறது? அது இப்பொழுது இருக்கிற நிகழ்காலத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. நிகழ்காலம். இப்பொழுதோ நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டு இருக்கிறீர்கள். இப்பொழுது என்று சொல்லும்போது அது நிகழ்காரியத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. அப்படியானால் எல்லா தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் 2 காலங்கள் இருக்கு, 3 காலங்கள் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் 3 காலங்கள் இருக்கு. கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். வருங்காலத்தை குறித்து நம்மாலே எந்த ஒரு காரியத்தையும் யோசிக்கவோ சொல்லவோ செய்யவோ முடியாது. ஆனால் வருங்காலங்களை குறித்து தேவன் நமக்கு திட்டம் வைத்திருக்கிறார், சித்தம் வைத்திருக்கிறார், அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறார் என்று விசுவாசித்து இந்த உலகத்திலே வாழ்கிறோம். ஆனால் ஒவ்வொரு தெய்வ பிள்ளையின் வாழ்க்கையிலும் ஒரு கடந்த காலம் ஒன்று உண்டு, ஒரு நிகழ்காலம் என்கிற ஒரு காலமும் உண்டு. இந்த 2 காலங்களை குறித்துதான் இந்த வேத பகுதியானது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இருந்தீர்கள் என்று சொல்லும்போது அது கடந்த காலத்தை குறிக்கிறது. திருப்பப்பட்டு இருக்கிறீர்கள் இப்பொழுதோ என்று சொல்லும்போது அது இப்பொழுது இருக்கிற காலம். இப்பொழுது திருப்பப்பட்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லும்போது இப்பொழுது இருக்கிறதான நிகழ்காலமாக அது காணப்படுகிறது. தேவ பிள்ளைகளாகிய நமக்கும் 2 காலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. அந்த காலங்கள் எப்படி இருந்தது, எப்படி இருக்கிறது என்பது நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் அவரவர்களுக்கு தெரிந்த ஒரு காரியமாக இருக்கிறது.
ஆனால் இந்த பகுதியிலே இன்னொரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 2 காரியங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். 2 காலங்களிலே நடைபெறுகிறதான 2 காரியங்களை குறித்து எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த 2 காரியங்கள் என்ன? முதலாவது, சிதறுண்டவர்கள். கடந்த காலத்தில் எப்படி இருந்தீர்கள் என்று சொன்னால், சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள் என்று கடந்த காலத்தை குறித்து ஒரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார். அது எப்படி இருக்கிறதா? அது சிதறுண்ட ஆடுகளை போல். ஆனால் இன்னொரு காரியத்தை குறித்து அவர் இந்த வேத பகுதியிலே எழுதுகிறார். அது என்னவென்று சொன்னால், உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டு இருக்கிறீர்கள். அது இப்பொழுது உள்ள காலத்திலும் நிகழ்காலத்திலும் கர்த்தர் செய்ததான ஒரு காரியத்தை, திருப்பப்பட்ட காரியத்தை இந்த வேத பகுதியானது குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். பேதுரு அதை சொல்லுகிறார். முதல் 2 காலம், இரண்டாவது 2 காரியங்களை குறித்து அவர் பேசுகிறார். இந்த 2 காரியங்களை குறித்து இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இந்த 2 காரியங்கள் என்ன? முதலாவது, சிதறப்பட்டு இருக்கு. இரண்டாவது, திருப்பப்பட்டு சேர்க்கப்படுதல். இப்போ ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று பிரசங்கி 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். சிதறடிக்கப்படுகிறதுக்கு ஒரு காலமும், சேர்க்கப்படுகிறது, திருப்பப்பட்டு சேர்க்கப்படுகிறதற்கு ஒரு காலமும் உண்டு என்பதை இந்த வசனத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிறோம். பேதுரு இந்த நிருபத்தை எழுதும் போது இதை ஆழமாய் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் முதலாவது இந்த சிதறடிக்கப்படுதல் என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அதிலே ஆண்டவர் 2 காரியங்களை அங்கே வைத்திருக்கிறதை நாம் அதை பார்க்க முடியும். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒரு பழைய ஜீவியம் என்று இருக்கும்போது அது ஒரு சிதறடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை போலதான் இருக்கிறது. ஆண்டவரை அறியாத ஒரு பருவம், ஒரு நாட்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு அப்படியே வாழ்ந்து இருந்த நாட்கள், ஆண்டவரோடு கூட நடக்க தெரியாத நாட்கள். ஒரு பக்தர் இவ்விதமாய் பாடுகிறார், நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே என்று. நடக்க எப்பொழுது கற்றுக்கொள்ளுகிறோம்? ஒரு குழந்தை 10 மாதம் இருக்கும் போதே என்ன செய்கிறதாம்? நடக்க ஆரம்பிக்கிறது. ஒரு வயதிலே நல்ல நடக்கிற பிள்ளைகளாக பிள்ளைகள் இருக்கும். ஆனால் பாடலை பாடுகிற பாடல் ஆசிரியர் அவர் நல்ல முதிர்ந்தவர்கள், அவங்க பாடும்போது எனக்கு நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, எனக்கு நடக்க சொல்லி தாரும் என்று பாடும்போது அதன் அர்த்தம்தான் என்ன? நடக்க தெரியவில்லையா ஒரு மனுஷனுக்கு? இல்லை. கர்த்தருடைய பாதையிலே, கர்த்தர் காண்பிக்கும் வழியிலே நடக்க தெரியல. எனக்கு நடக்க தெரியல ஆண்டவரே, எனக்கு நடக்க சொல்லி தாரும். இது ஒவ்வொரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையின் சாட்சியாக தான் இருக்க வேண்டும், இருக்கும். நாம் ஒரு காலத்திலே எப்படி நடக்க வேண்டும் என்று கூட தெரியாமல் தான் இருந்தோம். அது ஒரு சிதறடிக்கப்பட்ட ஒரு ஜீவியத்தை குறிக்கிறது. எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருக்கும், எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கும், இஷ்டம் போல மனம் போல வாழ்ந்து கொண்டிருக்கும். ஆனால் ஆண்டவர் நம்மை சேர்த்து கொண்டார். அதான் அப்போஸ்தலன் எழுதுகிறார், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பர், உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர். ஒரு திருப்பம், ஒரு திருப்பு முனையை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருந்தார். அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வயதாக இருக்கிறது. நாம் சிதறடிக்கப்பட்டு ஆண்டவரை அறியாமல் எங்கேயோ எப்படியோ யாரோடையோ எந்த சூழ்நிலையிலையோ
வாழ்ந்து கொண்டிருந்த நமக்கு ஆண்டவர் ஒரு திருப்பப்பட்ட ஒரு ஜீவியத்தையும் ஒரு சேர்க்கப்பட்ட ஒரு ஜீவியத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியானால் இந்த சிதறப்பட்ட காரியம், சிதறடிக்கப்பட்ட காரியம் எதனால் உண்டாகிறது, இது எதனால் சரியாகும் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, இந்த சிதறடிக்கப்படுதல் என்பது 2 காரியங்களை குறிக்கிறதாக இருக்கு. அது முதலாவது, அது மனுஷருடைய நினைவும் தேவனுடைய கிரியையும் காண்பிக்கிறதாக இருக்கு. சிதறடிக்கப்படுதலிலே மனுஷனுடைய நினைவும் அதன் தேவனுடைய கிரியையையும் நம்மாலே காண முடியும். அப்படியானால் இந்த சிதறடிக்கப்படுதலை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆவிலேயே ஜனங்களை ஆண்டவர் சிதறடித்ததை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதிதான் என்று நான் நினைக்கிறேன். அது பாபேல் என்கிறதான கோபுரத்தை ஜனங்கள் ஒன்று சேர்ந்து கட்டுகிற ஒரு சம்பவம். அது சிறு பிள்ளையிலிருந்து நாம் ஞாயிறு பள்ளியிலே கூட அதை வேதாகம கதைகளாக கூட கேட்டிருக்கிறோம். இந்த பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது முதல் வசனம் ஆதியாகமம் 11:1 சொல்லுகிறது, பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. என்ன அருமையான ஒரு காலம் பாருங்களேன். ஒரே பாஷை, ஒரே விதமான பேச்சு, பேச்சுல வித்தியாசம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல தான் நாம் வாழ்கிறோம். தமிழ்நாட்டில் வாழ்கிற ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள மாவட்டத்தின் வாரியாக நாம் பார்க்கும்பொழுது இதே தமிழ் மொழி எவ்வளவு வித்தியாச விதமா பேசப்படுகிறது என்று நமக்கு தெரியும். சென்னையிலே பேசப்படுகிற மொழி வேறு, கன்னியாகுமரியிலே பேசப்படுகிற தமிழ் மொழிதான் வேறு. அது செம்மொழி என்று கலைஞர் அவருக்கு சொன்னார். தமிழ் மொழி ஒரு செம்மையான மொழியாம், செம்மொழி. ஆனா அந்த செம்மொழியே எத்தனை விதமாக கோயம்புத்தூர் பகுதியிலே பார்க்கும்போது அது வேறு விதமாக பேசுவார்கள், திருநெல்வேலியிலே வேறு விதமாக பேசுவார்கள், சேலத்துக்கு போனா அங்கு வேறு விதமான, ஒரே பாஷை தான், ஒரே தமிழ் தான். ஆனால் உபயோகப்படுத்துகிற சில வார்த்தைகள் வித்தியாசமாய் இருக்கும். கன்னியாகுமரிக்கு போனால் அங்கே மலையாளம் கலந்த சில வார்த்தைகளை தமிழிலே உபயோகப்படுத்துவார். ஆகையால் அவர்கள் பேசுகிற வார்த்தை மற்ற ஊர்களிலிருந்து வருகிறவர்களுக்கு விளங்காது. ஆனால் இங்கு பாருங்களேன், பூமி எங்கும் ஒரே பாஷை, ஒரே விதமான பேச்சு. அதுதான் இப்பொழுது நான் சொன்னேனே, நமக்கு ஒரே பாஷை தான், தமிழ் மொழி என்று ஒரு மொழி தான், ஒரு பாஷை. ஆனால் அதுல பலவிதமான பேச்சு, நாம் பேசுகிற வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்கு. ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் வைத்திருந்த ஒரு நியமனம், பூமி எங்கும் ஒரே பாஷை, ஒரே விதமான பேச்சு. ஆகையால் இந்த ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? 4ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கர்த்தர் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர்
பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறா ஆக்குவோம் என்றார். 19ஆம் வசனம் மன்னிக்க வேண்டும், 8ஆம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்திலே தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எண்ணப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். இங்கே நாம் ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் ஒரே பாஷை, ஒரே பேச்சு, ஒரே சிந்தை, ஒரே எண்ணத்தை ஜனங்களுக்கு கொடுத்திருந்தார். அவரை போல இருக்கணும் அப்படின்றது அவருடைய வாஞ்சை. அவரை போல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த நினைப்பு ஜனங்களுக்கு அது இல்லாமல் போனது. அது பாவம் உள்ளே வந்ததினால. அதனால இவர்கள் என்ன செய்கிறார்கள்? நாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று இருக்கிறார்களாம். ஆண்டவர் எதை பார்த்தார் பாருங்க. அவங்க கட்டுற கோபுரத்தை, அவங்களுடைய நகரத்தை, இதெல்லாம் பார்க்கதான் கீழே இறங்கி வந்தார். ஆனால் அந்த வசனம் சொல்லுகிறது, 6ஆம் வசனம், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று இருக்கிறார்கள். அவர்கள் நினைக்கிறார்கள், நாம வானளாவிய ஒரு கோபுரத்தை கட்டுவோம், சிகரமுள்ள ஒரு வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம். என்ன ஒரு காரியம் பாருங்களேன். தேவனுக்கு மகிமையை கொடுக்க வேண்டும், தேவனை உயர்த்த வேண்டும், தேவனுக்கு உகந்தவர்களாய் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் எப்பொழுது ஜனங்களுக்கு இல்லையோ அப்பொழுது தேவன் அவர்களை சிதறடிப்பார். அப்படிதான் சிதறடிக்கப்பட்ட ஆடுகளை போல நீங்கள் இருந்தீர்கள் என்று அந்த பழைய ஜீவியம் எப்படி இருந்தது? இப்படித்தான். ஏனென்றால் நாம் நினைத்ததை நாம் சாதிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நான் நினைக்கிறத நான் செய்யணும். அப்படிதான் இந்த ஜனங்கள் இருந்தார்கள். தாங்கள் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆனால் யோபு சொல்லும்போது அவர் சொல்லுகிறார் பாருங்களேன், தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். நீர் செய்ய நினைத்ததுதான் என் வாழ்க்கையிலே தடை. என்றைக்கு தேவ பிள்ளைகள் ஆண்டவரே நீர் செய்ய நினைத்தது என் வாழ்க்கையிலே தடைப்படாது என்று நினைக்கிறோமோ அப்பொழுதுதான் நமக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம். ஏன் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் சிதறடிக்கப்பட்டவர்களை போல கடனிலும் வியாதியிலும் வேதனையிலும் இன்னும் 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 அதிக கஷ்டம்தான். நாம் அந்த உபாகமம் 28 வாசித்தோம் அல்லவா போதகருக்காக. அதில் நாம் வாசித்தால் கவனமாய் செவி கொடுக்கும், உண்மையாய் செவி கொடுக்கும். அந்த வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் எவ்வளவு ஜாக்கிரதையோடு கூட செவி கொடுத்து கை கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றார். பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டது, வெளியிலும் ஆசீர்வாதம், மாப்பு செய்கிற தொட்டியும் ஆசீர்வாதம், எண்ணெயும் ஆசீர்வாதம், கடன் வாங்காமல் கடன் கொடுக்கிற ஆசீர்வாதம், கீழாகாமல் மேலாகிற ஆசீர்வாதம், வாலாகாமல் தலையாகிற ஆசீர்வாதம், எல்லாம் ஆசீர்வாதம். கற்பத்தின் கனி ஆசீர்வாதம், ஆடு மாடுகளின் ஆசீர்வாதம், போக்கிலும் ஆசீர்வாதம், வருகையிலும் ஆசீர்வாதம். எப்படி வருகிறது? நான் நினைக்கிறது நடக்கணும், நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறது அவர் செய்யணும். இல்லைங்க, தேவ சித்தம் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுக்காவிட்டால் இந்த சிதறடிக்கப்படுகிற அனுபவம் தேவ பிள்ளைகளுக்கும் உண்டாகும். அன்றைக்கு தேவன் உண்டாக்கின மனுஷன் அவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரே பாஷை, ஒரே பேச்சு, ஒரே சந்தோஷம், ஒரே சாப்பாடு, ஒரே கிருபை,
எல்லாம் பெற்றுக்கொண்டிருந்தவர்களுக்கு என்ன ஒரு பெருமை வருகிறது பாருங்க. வானளாவிய ஒரு சிகரத்தை கட்டணும், நமக்கு பேர் உண்டாக்கணும், நம்ம செய்யறது தடைபடாது. எல்லாம் ஒரே பாஷை பேசிட்டு இருக்கோம், அதனால எல்லாம் சேருங்க வாங்க கட்டுவோம் என்று கட்டிக்கொண்டு இருக்கிறாங்க. கட்டி 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 பாதி தூரம் வர்றதுக்குள்ள ஆண்டவர் இறங்கி வந்து அவர்களை சிதறடித்தார் என்று வேதம் நமக்கு சொல்லி, அவர்களை சிதற பண்ணினார். அவர்கள் பாஷையை தாறுமாறாக்க, இந்த ஒரே பாஷையை பேசுகிறதுனால தானே நீங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் நினைத்தது தடைபடாமல் இருக்கும். அப்படியானால் நம்மிடத்துல என்ன காரியம் ஆண்டவருக்கும் நமக்கும் அவர் கிரியை செய்யாதபடிக்கு தடையா இருக்கிறது? இந்த ஒரே பாஷை அவர்களுக்கு அன்றைக்கு தடையா இருக்கிறது. நமக்கும் ஆண்டவருக்கும் என்ன தடை என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே என்னிலிருந்து இந்த பாஷை என்கிற தடையை நீ நீக்கி போடும், ஜாதி என்கிற தடையை என்னிடத்துல நீக்கி போடும். ஒண்ணுமே இருக்காது, ஆனால் அவர்களுக்கு என்ன இருக்கும்? ஜாதி பெருமை இருக்கும், ஒரு ஆசீர்வாதமும் இருக்காது. ஆனா கேட்டீங்கன்னா, நான் இங்க இந்த ஊருங்க, நீங்க எந்த ஊரு? நம்முடைய இயேசுவின் வல்லமை ஊழியத்திலும் நாம் ஊரை கேட்கிறோம். புதிதாய் வருகிறவர்களை அவர்களை வாழ்த்தி, நீங்க இன்னார் வந்திருக்கீங்க, புது ஐடியில நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்கும். அது எதற்காக கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரே பெயரிலே அநேகர் இருக்கிறார்கள். அன்னாள் என்ற பெயர்ல 3 பேர் இருக்கிறாங்க. அன்னாள் என்றவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க என்று சொல்லுவதற்கு மட்டும்தான் அந்த ஊர் பேரை கேட்கிறோமே ஒழிய, நீங்க எந்த வர்ணம், எந்த ஜாதி, எந்த வம்சம் என்று தெரிந்து கொள்வதற்கு அல்லவே அல்ல. போதகர் ஏற்கனவே அதை குறித்து பேசியிருக்கிறார். ஜாதியை குறித்து ஒருவரும் பேசக்கூடாது. நாம் பரிசுத்த ஜாதி. எந்த ஊர் எடுத்தோன்னு என்ன ஜாதின்னு கேட்க முடியாது. அதனால நீங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க, எந்த பகுதி அப்படின்னு சொல்லி நம்மளை கேட்பாங்க. மிகவும் தவறான ஒரு காரியம். அது ஜாதி பிசாசு. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அது பிசாசு. ஜாதி பார்க்கிறது என்னதுங்க? பிசாசு. அப்படியானா நம்மிடத்துல என்ன ஒரு பாஷை பேசுறது கூட, சிலர் ஒரு பாஷைக்காரரா இருந்தால் அவங்களுக்கு அது ஒரு பெருமை. நாங்கள் இந்த ஊரை சேர்ந்த இந்த பாஷைக்காரர். அதுவும் நம்முடைய இந்திய தேசமானது பல கலாச்சாரங்களும் பல பாஷைகளும் நிறைந்த ஒரு பூமி. ஆனால் நமக்கு பல பாஷைகள் இருந்தாலும் எல்லாருடைய சரீரத்துல ரத்தம் தான் ஓடுது. ஒருவருக்கு ஒரு தண்ணியோ அல்லது வேற ஏதோ ஓடுக்கிறதா? இல்லை. எல்லாருக்கும் மாம்சமும் ரத்தமும் எலும்பும் நரம்பும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே. எல்லாருக்கும் யாருக்கு எடுத்தாலும் ரத்தத்தை எடுத்துதான் சோதிக்க முடியும். இப்ப நமக்குள்ளே பாஷைகள், நமக்குள்ளே ஜாதிகள், நமக்குள்ளே வர்ணம், என்ன வித்தியாசங்கள் நமக்கு இருக்கவே கூடாது. அது இருந்தால் ஆண்டவர் நம்மை சிதறடிப்பார். ஆண்டவர் சிதறடிப்பாருங்க. ஏன் சிஸ்டர் இப்படி பயன்படுத்துறீங்க கேட்காதீங்க. வசனம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. என் சுயமாய் நான் ஒன்றும் பேசக்கூடாது. அது ஆண்டவருக்கும் பிரியமில்லை, போதவருக்கும் பிரியம் கிடையாது. ஆகையால் நான் வசனத்தை தான் எடுத்து சொல்லுகிறேன். இப்படி இந்த பாஷை ஒரே பாஷையாய் இருந்த ஜனங்கள் அந்த பாஷையின் நிமித்தம் தங்களுக்கு பேருண்டாக்கி கொள்ள, தங்களுக்கு வானளாவிய ஒரு கோபுரத்தை உண்டாக்கி கொள்ள அவர்கள், நாம் எங்கும் சிதறி போக வேண்டாம், எல்லாம் ஒன்றாயிருக்கு. சிதறி போகாமல் ஒன்றாயிருப்பது நல்லது. ஆனால் தேவ சித்தத்தையும் தேவ வெளிப்பாட்டையும் கீழ்ப்படியாத தேவ ஜனங்களாய் இருக்கவே கூடாது. அப்படிப்பட்டவர்கள் தான் சிதறடிக்கப்பட்ட ஆடுகள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதலாவது நாம் நினைக்கிறது நடக்கணும் அப்படின்ற அந்த தற்பெருமை நமக்கு வரக்கூடாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். கிருபைங்க. பெருமையா நான் பேசுறேன் என்றார், எனக்கு எதிராளியாய் ஆண்டவர் மாறிவிடு, மனுஷன் அல்ல.
ஆண்டவர் மாறிட்டா இந்த உலகத்துல நான் என்ன செய்ய முடியும்? நமக்கு விரோதமா சத்துருக்கள் உலகத்துல இருக்கலாம். அவர்கள் ஒரு வழியாய் வந்தா 7 வழியாய் போய்விடுவார்கள். நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டார், அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து கை கொண்டு நடந்தால் அவர்கள் 7 வழியாய் ஓடி போய், ஆனா ஆண்டவரே எனக்கு எதிராளியாய் மாறினா நான் எங்கே போக முடியும்? காயின ஆண்டவர், நான் உன் மேல ஒரு கொலைகாரன் என்ற ஒரு முத்திரை போட போறேன்னு சொல்லும்போது, ஆண்டவரே எனக்கு அது என்னை கொலை செய்திடக்கூடாது காண்றவங்க எல்லாம் என்று அவன்கிட்ட கெஞ்சி கேட்கிறார். ஆண்டவர்கிட்ட கொலைக்காரன் தான், ஆனால் ஆண்டவர்கிட்ட கேட்டதினாலே ஆண்டவர் அந்த முத்திரையை போட்டு விடுகிறார். அவனை கொன்று போடுகிறவனுக்கு 7 பழி சுமரம், யாரும் அவனை கொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி. அவ்வளவு இரக்கமுள்ள தேவன் நம்முடைய தேவன். ஆகையால் சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தோம், ஆனால் இன்றைக்கு நாம் திருப்பப்பட்டிருக்கிறோம். நமக்கு இந்த பெருமை வரவே கூடாது. பெருமை வரும்போது ஆண்டவரே நம்மை சிதறடித்து விடுவார். நான் செய்ய நினைத்தது தடைப்படாது, நாங்கள் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று ஒன்று சேர்ந்தால்தான் ஒருமனப்பட்ட நல்ல காரியத்துக்கு ஒருமனப்படுகிறது நல்லது, ஆனால் தீய காரியத்துக்கு ஒருமனப்படுகிறது நல்லதே அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். நமக்கு தற்பெருமையோ ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்புகிற ஒரு காரியமோ இருக்கும்போது கர்த்தர் நம்மை சிதறடிக்க பண்ணுவார். இரண்டாவதாக, மனுஷனுடைய நினைவும் அல்லது மனுஷனுடைய நிலையும் தேவனுடைய கிரியையும் குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரையிலே நாம் வாசிக்கும் பொழுது, உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரை நான் வாசிக்கிறேன். நீங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் பெற்று தேசத்தில் வெகு நாள் இருந்த பின்பு நீங்கள் உங்களை கெடுத்து யாதொரு விக்கிரகத்தையாவது யாதொரு சாயலான சுரூபத்தையாவது பண்ணி உன் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்திரிக்க போகிற தேசத்தில் இராமல் சீக்கிரமாய் முற்றிலும் அழிந்து போவீர்கள் என்று இந்நாளில் உங்களுக்கு விரோதமாய் வானத்தையும் பூமியையும் சாட்சி வைக்கிறேன். நீங்கள் அதிலே நெடுநாள் இராமல் நிர்மூலமாக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை புற ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பார். கர்த்தர் உங்களை கொண்டு போய் விட போகிற ஜாதிகளிடத்திலே கொஞ்ச ஜனங்களாய் மீந்திருப்பீர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கானானுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாலே கொடுக்கப்பட்ட ஒரு நியாயப்பிரமாண புஸ்தகம் தான் இந்த உபாகமம். இந்த அடுத்த சந்ததியாருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நிருபம், ஒரு முழு நியாயப்பிரமாணம். இவரே அந்த 10 கட்டளை 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது, யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்திலே மோசே மலையின் மேல் ஏறி பெற்றுக்கொண்டு வந்ததான அந்த 10 கட்டளைகளை குறித்த காரியங்களை நாம் இங்கே வாசிக்கிறோம். அங்கே என்னென்ன முரட்டாட்டம் பண்ணினார்கள், எப்படியெல்லாம் அவர்களை கர்த்தர் வாகித்தார் என்பதையெல்லாம் நாம் இங்கே வாசிக்கிறோம். லேவியராகமத்தின் புஸ்தகத்திலே நாம் எதெல்லாம் சாப்பிட வேண்டும், இஸ்ரவேல் புத்திரர் எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, எது தீட்டு எது நல்லது, அதையெல்லாம் இந்த உபாகமத்தின் புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்காங்க. அப்படி இந்த உபாகமத்தின் புஸ்தகம் அடுத்த ஜெனரேஷனுக்கு, அதாவது எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்த அந்த யுத்த புருஷர் எல்லாம், அந்த 20 வயதுக்கு மேற்பட்டவங்க எல்லாம் மரித்த பின்பு அடுத்து இந்த வழியிலே பிறந்தவர்கள் குழந்தைகளாய் தூக்கி கொண்டு வந்தாங்க பாருங்க. 20 வயசுக்குள்ள இருந்தவங்க எல்லாம் வளர்ந்து வந்த பெரிய ஆட்களா, ஏன்னா 40 வருஷங்கள் அவர்கள் இந்த வனாந்தரத்துல இருந்தாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, 18 வயசு இருக்கிற ஒரு வாலிப பிள்ளை இன்றைக்கு என்ன வயதிலே இருப்பார்கள் என்று நீங்களே கணக்கு போட்டுக்கொள்ளுங்க. அப்ப அதுக்குள்ளே நுழைவதற்கு அவங்க நல்ல முதிர்ந்தவர்களாய் இருக்கிறபடினாலே, இன்னும் குழந்தைகளா வழியில பிறந்தவங்க வாலிபரா இருப்பாங்க, வாலிபரா இருந்தவங்க நடு வயதினரா இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் இதை சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், நீங்க எல்லா பிள்ளைகளை பெற்று எல்லா அந்த தேசத்துல நீங்க போய் சேர்ந்த பிறகு நீங்க எந்த ஒரு
விக்கிரகத்தையோ சிறுவத்தையோ வணங்கி அந்த ஜனங்களை போல, அந்த கானானியர், எபூசியர், ஏத்தியர், இவர்கள் கிர்காசியர், இவர்கள் எல்லாம் அந்நிய தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தவர்கள். அவர்களை போய் பார்த்து அவர்களை போல மாறணும் அப்படின்னு சொல்லி தெய்வத்தை வணங்குகிறது மட்டுமல்ல, அவர்களுக்கு அந்த தெய்வங்களுக்குரிய சட்ட திட்டங்கள் தாறுமாறான காரியங்களாக இருக்கிறது. ஒரு கடவுளுக்கு 2 பெண் ஜாதி இருந்தா அந்த கடவுளை என்ன சொல்லுவோம்? நீ 2 பொண்டாட்டி வச்சுக்கப்பா, தப்பே கிடையாது, எனக்கே 2 பொண்டாட்டி இருக்கு அப்படின்னு சொல்லுவான். ஒரு கடவுள் திருடுறவனா இருந்தா என்ன சொல்லுவான்? நீ திருடன் தானே, நான் உனக்கு நல்ல உதவி செய்வேன், நீ என்கிட்ட வேண்டிக்கோ, நல்லா திருடுறதுக்கு உன் பிழைப்ப நான் ஆசீர்வதிப்பேன். அதுதானே இருக்கும், அந்த ஆசீர்வாதம் தானே இருக்கும். எதை நாம் சேவிக்கிறோமோ, எதை நாம் நமஸ்கரிக்கிறோமோ அந்த ஆவிதான் நமக்குள்ளே வரும். அதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவைகள் கண்களிலிருந்தும் காணாது. நாமும் எப்படி ஆகி விடுவோம்? குருடராய் மாறி விடுவோம். கைகளிலிருந்தும் செயலற்றவர்களாய், கால்களிலிருந்தும் நடவாத ஒரு பிணமாய் நடக்கிறோம். ஆனா எங்க நடக்கிறோம்? எந்த பகுதிக்கு போகிறோம்? ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போகிறோமா? அல்லது ஆலயத்துக்கு என் கால்கள் துரிதமாய் போகிறதா? அல்லது விடியற் காலம் ஆன உடனே எந்த கடைக்கு போகிறதற்கு என் கால்கள் துடித்து கொண்டு ஓடுகிறது? தவறான இடங்களுக்கு, தவறான காரியங்களுக்கு செல்லுகிறதற்கு கால்கள் துடித்து கொண்டு ஓடுகிறதா? இதுதான் சிதறடிக்கப்படுகிற ஒரு அனுபவம். ஏனென்றால் அந்நிய தெய்வங்களை நீங்கள் வணங்குவீர்களானால் என் பார்வைக்கு, எனக்கு கோபம் ஊட்டி என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருக்கு கோபமும் இருக்கிறது. அவரை இல்லாமல் வேறு தேவன் இல்லை. எகிப்து தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணின தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை அன்றி உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். நீ அவைகளை போலத்ததையும் நீ உண்டாக்கவும் வேண்டாம், நமஸ்கரிக்கவும் வேண்டாம், சேவிக்கவும் வேண்டாம். பல ஆயிரம் வருடங்களுக்கு உன் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றார். நீ என்னையே தெய்வமாய் கொண்ட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவரையே தெய்வமாய் கொண்டிருக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். இல்லையானால் ஆண்டவர் சொல்கிறார், புற ஜாதிகளுக்குள்ளே உன்னை சிதறடிக்கப்படுவேன். இப்படிதான் பண்ணாருங்க, சிதறடிக்க பண்ணினார். யூத ஜனங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நடந்ததினாலே பாபிலோனுக்கு அவர்களை சிறையிருப்புக்குள்ளாக விட்டார். 70 ஆண்டு, 40 ஆண்டுகள் தான் வனாந்திர ஜீவியம். ஆனால் சிறையிருப்பின் காலங்கள் எவ்வளவு? 70. ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் பிறந்ததுல இருந்து அவன் 70 மரிக்கிறான்னு சொன்னா செத்து அங்கே போக வேண்டும். பிறந்தும் சாவும் அவனுக்கு பாபிலோன்ல, அவனுடைய சுய தேசத்துக்கு வருவதற்கான ஒரு ஆசீர்வாதம் இல்லை. எவ்வளவு பரிதாபம் பாருங்க. நம்ம சாதாரண வேதத்தை வாசிச்சுட்டு போயிடும். 70 வருஷங்கள் அவர்கள் பாபிலோனின் சிறையிருப்பிலே இருந்தார்கள். யோசித்து பாருங்களேன், அங்க போய் பிறந்த ஒரு குழந்தை அந்த முதல் நாளிலிருந்து 70 வருஷம் அந்த குழந்தை அங்க வளரும். எப்படி வளர்ந்திருக்கும்? ஆலயம் இல்லை, ஆசாரியர் இல்லை, வேதம் இல்லை, எதுவுமே இல்லை. எப்படி வளரும்? 70 வருஷம் அந்த கிழவனா ஆன பிறகு அந்த கிழவனுக்கு என்ன ஞாபகம் வரும்? பாபிலோன்ல அவன் பார்த்ததான் ஞாபகம். சிற்றின்பங்கள், பாவங்கள், அவன் வாழ்ந்த வாழ்க்கையின் சந்தோஷங்கள், அதுதான் அவனுக்கு தெரியும். ஆலயத்தை குறித்தோ, வேத வசனத்தை குறித்தோ, நியாய பிரமாணத்தை குறித்தோ, தீர்க்க தரிசனங்களை குறித்தோ தெரியாது. ஆனால் அங்கே ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேலை வைத்திருந்தார். ஒரு தீர்க்கதரிசியாகிய தானியேலை அரண்மனையிலே வைத்திருந்தார். தேவ பிள்ளைகளாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை வைத்திருந்தார். இன்னும் அநேகரை வைத்திருந்தார். எஸ்ராவை வைத்திருந்தார், நெகேமியாவை வைத்திருந்தார். அநேக யூதர்கள் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தவர்கள் இருந்தார்கள்.
எப்படி இஸ்ரா வேத பிரமாணிக்க அதனால் அவரிடத்துல போய் வேதத்தை கேட்டு கற்றுக்கொண்டிருப்பார்கள். ஆகையால் அவர்கள் வழி விலகவில்லை. சிதறடிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் மீண்டும் அவர்கள் வந்து கர்த்தருடைய ஆலயத்தை எருசலேமிலே கட்டுவதற்கான ஒரு பாக்கியத்தை பெற்றிருந்தார்கள். அது எத்தனை வயதானவர்களும் இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எஸ்ராவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் போது, சகரியா, ஆகை, தீர்க்கதரிசன புஸ்தகங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, அந்த முந்தின ஆலயம் கட்டப்பட்ட நாட்களிலே இருந்து அந்த வயோதிபர்கள் என்ன செய்தார்களாம், மீண்டும் இந்த ஆலயம் கட்டும் போது ஓ என்று புலம்பி அழுது கர்த்தரை நன்றி சொல்லி ஸ்தோத்தரித்தார்கள். புலம்பி அழுதார்களாம். அப்போ வயதானவர்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள். அந்த 70 வயதையும் தாண்டி அவர்கள் இங்க இருக்கும் போதே ஆலயம் கட்டுகிறது பார்த்தவர்களும் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டிருந்தது. அவர் சொல்லுகிறதை செய்கிறவர்களாய் இருப்போம் என்று சொன்னால், சிதறடிக்கப்படுகிற நிலைமைகள் வந்தாலும் வரும். எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்துல வரும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் நிச்சயமாய் வரும். நம் பிற்பாடு பார்க்க போகிறோம் எப்படி வந்தது என்று சொல்ல. தேவ பிள்ளைகளுக்கு வரும், நமக்கும் வரும். ஆனால் கர்த்தர் நம்மை என்ன செய்வார், சிதறடிப்பிலிருந்து திரும்ப மீண்டும் நம்மை கொண்டு வந்து விடுவார். இதே உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய கிரியையும் பார்க்கிறோம். மனுஷனுடைய நிலை என்ன? கீழ்ப்படியாமையினாலே என்ன நடக்கிறது? சிதறடிக்கப்படுகிறோம். சிதறடிக்கப்படும் போது ஆண்டவர் சரி இந்த ஜனங்களை திருத்தவே முடியாது, அப்படியே விடுவோம் என்று விடுகிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. நாம் உலக பெற்றோராகிய மாம்ச ரீதியிலே உள்ள பெற்றோராகிய நாமே நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்கிறோங்க, கண்டிக்கிறோம். அதுக்கப்புறம் திரும்ப அன்பு செலுத்துகிறோம். அவங்க எப்படியா நல்வழி வரமாட்டாங்களா என்று ஜெபிக்கிறோம், பாடுபடுகிறோம். கொஞ்ச நாள்ல நாம் மரித்து போக போதும். நாம இருக்கும்போது அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்களோ அது பின்பு ரட்சிக்கப்படுகிறார்கள் நமக்கு தெரியாது. ஆனால் ஏன் நாம் பாடுபடுகிறோம்? நம்முடைய வாஞ்சை, நான் ரட்சிக்கப்பட்டேன், சிதறடிக்கப்பட்டிருந்தேன். ஒரு நாளிலே சிதறடிக்கப்பட்ட ஆடுகளை போல இருந்தேனே, ஆனால் என்னை திருப்பி கொண்டு வந்த தேவன் என் பிள்ளைகளை திருப்ப மாட்டாரா, என் கணவனை திருப்ப மாட்டாரா, என் மனைவியை திருப்ப மாட்டாரா என்ற ஒரு ஏக்கம் தேவ பிள்ளைகளாகி நமக்கு இருக்கும் போது நம்மை உண்டாக்கி நம்மை உருவாக்கி ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி கொண்டு வருகிற நமக்காய் ரத்தம் சிந்தி மீட்டு நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஒரு தேவன். அவர் கிருபை நிறைந்தவர் அல்லவா. உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்பி சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. இந்த உபாகமத்தின் புஸ்தகம் முடிக்கிற இந்த தருவாயிலே மோசேயின் மூலமாய் கர்த்தர் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை. கண்டிப்பா சொன்னார், உண்மையில் நான் கோபமாயிருப்பேன், உன் பொல்லாப்பை என்னாலே பார்க்க முடியாது, ஆகையால் உங்களில் சிலரை கொன்று போடுவேன், நீங்கள் சிதறடிக்கப்படுவீர்கள், புறஜாதிகளிடத்திலே போவீர்கள், கொஞ்ச ஜனமாய் மாறுவீர்கள். ஆனா இரக்கமுள்ள தேவன் சொல்லுகிறார். அவருடைய கிரியை எப்படிப்பட்டது? உபாகமம் 30:3 சொல்லுகிறார், தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி, சிறையிருப்பை என்ன செய்வாருங்க, திருப்புவார். ஓ, என்றைக்கு இந்த சிறையிருப்பிலிருந்து எனக்கு விடுதலை, இதிலிருந்து நான் மீண்டு வர முடியுமா முடியாதா என்று தவிக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவருடைய வார்த்தையை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எளிதிலே ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். 30:3 தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. எத்தனை நல்ல ஒரு தேவன் பாருங்கள். திரும்ப சேர்த்துக் கொள்வார்.
அதைதான் பேதுருவும் அங்கே சொன்னார். இப்பொழுதோ நீங்கள் திரும்ப சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு காலத்திலே சிதறடிக்கப்பட்ட ஆடுகளை போலதான் இருந்தது. நாமும் ஒருவேளை நான் நினைக்கிறது நடக்கணும், நான் ஜெபிக்கிறது நடக்கணும் அப்படின்னு நாம இது நாள் வரைக்கும் செய்து கொண்டிருந்தோமானால் ஆண்டவரத்திலே மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே நீ செய்ய நினைத்தது என் வாழ்க்கையிலே தடைபடாது. நான் இதை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு வாய்க்க மாட்டேங்குது. ஆனால் நீ செய்ய நினைத்தது தடைபடாது. நாங்கள் செய்ய நினைத்தது தடைபடாது என்று இருந்த அந்த பாபேல் ஜனங்களை ஆண்டவர் சிதறடிக்க பண்ணினார். தேவ ஜனங்கள் கீழ்ப்படியாமலே போகும்போது அவர்களை சிதறடிக்க பண்ணினார். ஆனால் அவர்களை திரும்பி வர பண்ணுகிறதற்கு அவர் ஒரு இரக்கமுள்ள ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி நீ சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலிருந்து உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படியானால் நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் நாம் இருக்கும்போது, ஆண்டவருடைய சித்தம் செய்கிறவர்களா, நம்முடைய சுய சித்தம் அல்ல, மனுஷனுடைய சித்தம். சில நேரங்களிலே சிலர் நமக்கு சில ஆலோசனைகளை கொடுப்பாங்க. நீங்க இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க. அன்னைக்கு இருந்த மக்களும் அப்படிதான். நம்ம எல்லாரும் ஒன்னா செய்யலாம் வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து கட்டலாம் வாங்கன்னு ஒருவன் சொல்லியிருப்பான். உடனே எல்லாரும் ஓகே வாங்க வாங்க வாங்கன்னு எல்லாரும் சேர்ந்துருப்பாங்க. நல்ல காரியத்துக்கு ஒருங்கிணைறது நல்லது. நெகேமியா அழைத்தார், நாம் இந்த அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள், எழும்புங்க என்று சொல்லுவோம். எழும்பி கட்டுவோம் வாருங்கள் என்று அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த நல்ல வேலைக்கு நாம் நம்முடைய கைகளை திடப்படுத்த வேண்டும். இரண்டாவது, கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியும் போது சிதறடிக்கப்பட்டிருக்கிற நம்மை கர்த்தர் சேர்த்துக் கொள்ளுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அடுத்ததாக 2 காரியங்களை நாம் பார்த்து முடிக்கவிருக்கிறோம். முதலாவது, தேவ தீர்மானத்தின்படி சிதறடிக்கப்படுகிற ஒரு காரியம். அதிலே கர்த்தர் செய்கிற காரியத்தை நாம் பார்க்கவிருக்கிறோம். தேவனே சிதறடிக்கிற ஒரு காரியம், அது கீழ்ப்படியாமையினாலே அல்ல, தேவ சித்தத்தின்படி நடக்கிற ஒரு சிதறடிக்கப்படுகிறது. அதை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தை நாடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதி இருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர் தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தை குறித்து சீஷர்களிடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தைகள் ஆடுகள் சிதறடிக்கப்படும். அப்படி இந்த ராத்திரியிலே அந்த அவர் காட்டி கொடுக்கப்படுகிற அந்த ராத்திரியிலே அந்த காரியத்தை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய சீஷர்களிடத்தில் அவர் கடைசியாய் அவர்களோடு அப்பம் பிட்டார். அதன் பின்பு அவர் கெத்செமனே தோட்டத்திற்கு போய் ஜெபம் பண்ணினார். அந்த அதிகாரம் தான் இது. அதிலே அவர் சொல்லுகிற கடைசி வார்த்தைகள் என்ன? மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் என்ன செய்யும்? சிதறடிக்கப்படும், மந்தை நாடுகள் சிதறடிக்கப்படும் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட அந்த வார்த்தை நிறைவேறுவதற்காக என்ன, இன்றைக்கு என்னை அவர்கள் பிடித்து கொண்டு போவார்கள், மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். ஆனாலும் நான் உயிர் தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு. ஆண்டவருடைய தீர்மானத்தின்படியும் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலின்படியும் மேய்ப்பன் வெட்டப்படும் போது ஆடுகள் சிதறடிக்கப்படுகிறார். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே முதலாவது நடந்தது. அதற்கு பிற்பாடும் ஒவ்வொரு ஊழியத்திலும் மேய்ப்பர்கள் அல்லது போதகர்கள் மறிக்கிறதான வேளைகளிலே அநேக குழப்பங்கள் ஒவ்வொரு சபைகளிலும் நடக்கிறதை நாம் பார்க்க முடியும். அந்த ஆடுகள் சிதறடிக்கப்படுகிறது.
யாராவது ஒருவர் அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்தவர் அங்கே பொறுப்பெடுக்கும் போது அவரை பிடிக்காதவர்கள் என்ன செய்வாங்க, இன்னொரு யாராவது ஒரு போதகரை பிடித்து கொண்டு கொஞ்சம் பேர் வேற ஒரு சபையை ஏற்படுத்தி விடுவார். அப்படி நாம் நிச்சயமாய் நிறைய காரியங்களை அவர்கள் பகுதிகளிலே நாம் கேட்டிருக்கிறோம். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் நிறைவேறினது. அவர்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு பயந்து போய் எல்லாம் ஒரு வீட்டுல போய் உட்கார்ந்திருந்த சம்பவங்களை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த அந்த 3 நாள் வரைக்கும் யூதர்களுக்கு பயந்து அவரையே பிடிச்சு போய் வெட்டி போட்டுட்டாங்களே, சிலுவையிலே அடித்து போட்டு விட்டார்களே, அவரை துன்பப்படுத்தி விட்டார்களே, நாம் எல்லாம் விடுபடுவோமா இல்லையே என்று பயந்துதான் அவர்கள் என்ன செய்யறாங்க, பூட்டின கதவெல்லாம் பூட்டிக்கிட்டு ஒரு வீட்டிலே இருக்காரு. அந்த பூட்டின வீட்டுக்குள்ளதான் உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களுக்கு காட்சி கொடுத்தார். அவர் சொன்னார், நான் உங்களுக்கு முன்னால கலிலேயாவுக்கு போறேன். ஆனா இவர்கள் கலிலேயாவுக்கு போகாமல் எங்க இருக்கிறாங்க, பூட்டின வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க பயந்து. ஆகையால் அவர்கள் பயத்தை தெளிவிக்க ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர்களுக்குள்ளே வந்து அந்த பயத்தை எடுத்து போடுகிறார். இது தேவ சித்தத்தின்படியும் தேவ தீர்மானத்தின்படியுமாக ஏற்படுகிறதான ஒரு சிதறடிக்கப்படுதல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த சிதறடிக்கப்படுதல் தேவ தீர்மானமும் தீர்க்க தரிசனமும் நிறைவேறுவதற்காக என்று நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யோவான் 11:52, அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கிறதற்காகவும் மரிக்க போகிறார் என்று தீர்க்க தரிசனமாய் சொன்னார் என்று பார்க்கிறோம். இது யாரை குறிக்கிறது என்று சொன்னால், முந்தின வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பா சொல்லுகிறான், ஒரே ஒரு மனுஷன் எல்லா ஜனங்களுக்காகவும் மரிக்கிறது நலமாயிருக்கும். இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனானபடியால் இயேசு யூதர்களுக்காக மரிக்க போகிறார் என்றும், அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஒன்றாய் சேர்ப்பதற்கு மரிக்க போகிறார் என்று தீர்க்க தரிசனமாய் அன்றைக்கு இருந்த அந்த காய்பா என்கிறவன் பிரதான ஆசாரியன் தீர்க்க தரிசனமாய் இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த காய்பாவும் அந்த நாட்களிலே ஆண்டவரை துன்புறுத்தி அவரை சிலுவையிலே அறைவதற்கு ஒப்புக் கொடுப்பதற்கு ஒரு முக்கிய நபராய் இருந்தார். ஆனால் அவருடைய வாயிலிருந்து வந்த தீர்க்க தரிசனத்தை பாருங்களேன், ஒரே ஒரு மனுஷன் எல்லா மனுஷருக்காக மரிக்கிறது நல்லது. அதனால சிதறி இருக்கிறவர்களை என்ன செய்யுமா, சேர்க்கிறதற்காக. அப்போ மெய்ப்பனை வெட்டும் போது சிதறடிக்கப்படுகிறார்கள் ஜனங்கள். ஆனால் அந்த மெய்ப்பன் மறுபடியும் உயிரோடு கூட எழுந்திருப்பார். ஏனென்றால் அதை செய்தார் இயேசுவானவர். அவர் உயிரோடு எழுந்ததினாலே சிதறி இருந்தவர்கள் எல்லாரும் என்ன செய்துட்டாங்க, ஒன்றாய் வந்து விட்டார்கள். அப்படித்தான் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். அதே வண்ணமாக தான் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, இயேசுவானவருக்கு பின்பு அப்போஸ்தலர்கள் ஒன்று கூடி அவர்கள் ஒரே இடத்திலே அப்பம் பிட்டு, வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு, அப்படியாய் ஒன்றாய் எருசலேமிலே இருந்து கொண்டிருந்தார்கள். அப்போஸ்தலர் 2-3 அதிகாரங்களை நாம் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர்கள் ஒரு மனதாய் கூடி ஜெபித்தார்கள். ஜெபத்திலும் உபவாசத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஒரே மனதாய் ஒரே கூட்டமாய் இருந்தார்கள். அங்கே ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் சபையிலே சேர்க்கப்பட்டு கொண்டு வந்தார்கள். ஒரு பெரிய சபையாய் மாறினது. எல்லா யூதர்களுக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதல், அந்த எருசலேம் பட்டணத்திலே ஒரு பெரிய எழுப்புதல். அப்படியே கேட்கிற ஜனங்கள் எல்லாம் வந்து 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 சேருகிறார்கள். தாங்கள் நிலங்களெல்லாம் விட்டுவிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்து விட்டு அங்கேயே இருக்கிறதற்கு தீர்மானித்து விட்டார்கள். அவ்வளவு ஒரு சந்தோஷம் ஜனங்களுக்கு. எல்லாம் ஒன்றாய் 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 இருக்கிறாங்க. நல்ல காரியத்திற்காய் அவர்கள் ஒருமனப்பட்டார்கள். ஆனாலும் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நாம் வாசிக்கிறோம்,
அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். இங்கே இன்னொரு சிதறடிக்கப்படுகிற ஒரு காரியம் பார்க்கிறோம். முதலாவது இயேசுவானவர் மேய்ப்பனாய் அடிக்கப்படும் போது சிதறடிக்கப்படுகிறார்கள். ஆனால் அவருடைய உயிர் தெழுதலினாலே சிதறடிக்கப்படுகிறவர்கள் ஒன்றாய் சேர்க்கப்படுகிறார்கள். ஆனால் மறுபடியும் ஒன்றாயிருக்கிற அப்போஸ்தலர்கள் உபத்திரவத்தின் நிமித்தம் சபைக்கு உபத்திரம் வருகிறது, சிதறடிக்கப்படுகிறார்கள். இதுவும் தெய்வ தீர்மானமும் தேவ சித்தமும். இது சிதறடிக்கப்பட்டு என்ன செய்கிறார்கள்? யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறடிக்கப்பட்டு போகிறார்கள். அவர்கள் சிதறடிக்கப்பட்டு போகிறார்கள். என்ன செய்கிறார்கள்? 4ஆம் வசனம் சொல்கிறது, சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். இன்று ஒருவேளை சிதறடிக்கப்பட்ட ஆடுகளை போல இருந்தீர்கள், இப்பொழுதோ நீங்கள் திரும்ப சேர்க்கப்பட்டீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதினாரே. எதை குறிக்கிறது? சிதறடிக்கப்படுகிற சபை சுவிசேஷத்தின் நிமித்தமாக ஒன்று சேருகிறதை குறிக்கிறதாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். ஸ்தேவான் நிமித்தமாய் எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறடிக்கப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கே நாடு, சீப்ரு தீவு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். அவர்கள் யூதருக்கு சுவிசேஷத்தை என்ன செய்தார்கள்? பிரசங்கித்தார்கள். சொந்த ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்களோ, சொந்த பிள்ளைகள், சொந்த குடும்பத்தினர் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்களோ, கவலைப்பட வேண்டாம். சபைக்கு ஒரு உபத்திர காலம் வந்த போது ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். யூதர்கள் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அது நிமித்தம் உலகமெங்கும் பிரசித்தமானது ஆண்டவருடைய வார்த்தை. இன்றைக்கு அது நிமித்தம் தான் நாம் எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை பெற்றவர்களாய், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாய், ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் நாம் இன்றைக்கு இருக்கிறோம். அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்னாரே, நீங்கள் சிதறடிக்கப்பட்ட சிதறண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறோம். நாம் எங்கே திருப்பப்பட்டிருக்கிறோம்? நம்முடைய ஆத்துமாவுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமான இயேசு கிறிஸ்துவினிடத்தில். அவர் வெட்டப்படும் போது ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். ஆனால் ஒரு நாள் வந்தது, எல்லாரையும் கூட்டி சேர்த்தார். இப்பொழுதும் கூட நாம் ஆங்காங்கே சிதறடிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறது போல காணப்பட்டாலும் நம்மை ஆண்டவர் எங்கெங்கே வைத்திருக்கிறாரோ அங்கே எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்களாய், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறவர்களாய், கர்த்தருக்கு உண்மையுள்ள சாட்சிகளாய் ஜீவிக்கிறவர்களாய் நாம் இருப்போமானால் நம் நிமித்தமாக சிதறடிக்கப்பட்ட ஆடுகளை போல இருக்கிற, அலைந்து திரிகிற ஆடுகளை போல இருக்கிறவர்கள் நம் குடும்பத்தினராய் இருந்தாலும் யாராயிருந்தாலும் எல்லாரும் ஆண்டவருடைய அன்புக்குள்ளே சீக்கிரத்திலே வரப்போகிறார்கள், சீக்கிரத்திலே வரப்போகிறார்கள். இதை விசுவாசிக்கிறவர்கள் நாம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். கர்த்தர் கொடுத்த இந்த 2 காலங்கள், 2 காரியங்கள், சிதறடிக்கப்படுதலும் திருப்பப்படுதலும், இந்த 2 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படியாமையோ அல்லது நான் என்னாலே செய்ய முடியும், நான் செய்கிறது தடைப்படாது என்கிற தற்பெருமையோ இருக்குமானால் நம் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை கேட்டு, இல்லை ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்ததுதான் என் வாழ்க்கையிலே தடைப்படாது, ஆகிய நான் உமக்கும் உடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறேன் ஆண்டவரே என்று நம்மை ஒப்பு கொடுப்போம். சிதறடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் கூட்டி சேர்த்தார். அதுபோல நாமும் இப்பொழுதோ திருப்பப்பட்டிருக்கிறோம். ஆகையால் நம்முடைய கண்காணியும் நம்முடைய மேய்ப்பரும் ஆகிய, நம்முடைய ஆத்துமாவின் கண்காணியும் நம்முடைய ஆத்துமாவின் மேய்ப்பரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே திருப்பப்பட்டவர்களாய் இருக்கிறபடி நான் எல்லாரும் கர்த்தரை கொஞ்ச நேரம்
செபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களான பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, ஆடுகளை போல, சிதறுண்ட ஆடுகளை போல நாங்கள் ஒரு நாளிலே இருந்தோம். ஆனால் இன்றைக்கோ நாங்கள் உம்மண்டை திருப்பப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் ஆத்துமாவுக்கு ஆண்டவரே கண்காணியும், ஆண்டவரே நல்ல ஒரு மெய்ப்பெருமாய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை கீழ்ப்படிதலுள்ள ஆண்டவரே உமக்கு பயந்து நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று விசுத்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களால் எங்களை நீர் வைத்து அது நிமித்தம் நாங்கள் பெற்றுக்கொள்கிற அளவில்லாத ஆசீர்வாதங்களை ஆண்டவரே நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. தாழ்த்தி உடைய கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.